வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி, சிவசக்தி ஜோதிட நிலையம், ஜேடர்பாளையம். உங்கள் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுத வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த வீடியோ உங்களுக்குத்தான். இன்று இந்த லாங் வீடியோவில் நம்முடைய ஜாதக நோட்டில் பேஜ் பை பேஜ் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு ஜாதகம் என்றாலே பிடிஎஃப் காப்பி, பிரிண்ட் அவுட், புக்லெட் போன்று டிஜிட்டலி பிரிண்டட் காப்பி தான் பெரும்பாலும் கிடைக்கிறது. ஆனால் எங்களிடம் சுத்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி துல்லியமாக கணிக்கப்பட்டு பாரம்பரிய முறைப்படி நோட் புத்தகம் போட்டு கைப்பட எழுதி தரப்படும். உங்களுக்கும் கைப்பட எழுதிய விரிவான ஜாதகம் வேண்டுமா? உடனே ஸ்கிரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும். சரி, நம்முடைய ஜாதக நோட்டை பேஜ் பை பேஜ் இப்போ டீட்டெயிலாக காட்டுறேன் பாருங்க. இதுதான் நம்முடைய ஜாதக நோட். ஓப்பன் பண்ணால் உள்ள 2 சாமி படம் போட்டிருக்காங்க. அடுத்து ஃபஸ்ட்டு பேஜில் ஜாதகருடைய டீட்டெயில்ஸ், அவங்க பேர், அப்பா அம்மா பேர், ராசி, நட்சத்திரம், லக்னம், பிறந்த நேரம், தேதி, ஊருன்னு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். நீங்கள் என்ன ராசி, நட்சத்திரம், பிறந்த தேதி, நேரம் இதெல்லாம் ஈஸியாக தெரிஞ்சுக்க வசதியாக இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே கொடுத்துருக்கோம். அடுத்த பேஜில் என்னோட குருவை மனதார வணங்கி எந்த பிழையும் இல்லாமல் துல்லியமாக இந்த ஜாதகத்தை எழுதி முடிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு குரு வணக்கத்துடன் இந்த ஜாதகத்தை கணித்து எழுதியவர்னு என்னுடைய பெயர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்குங்க. அடுத்து ஜாதகம் எழுதுவதற்கு முன்னாடி இந்த ஜாதகத்தை எந்த தவறும் இல்லாமல் துல்லியமாக கணித்து எழுதி முடிக்க வேண்டும். இந்த ஜாதகருக்கு தீர்க்காயிலும் அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் பெற்று நோய் நொடி இல்லாமல் வாழணும் என்று அனைத்து கடவுள்களையும் வேண்டி வணங்கி ஆரம்பிக்கிறோம். விநாயகர் துதி, முருகப்பெருமான் துதி, லக்ஷ்மி துதி, சரஸ்வதி துதி மற்றும் நவகிரகங்களையும் வணங்கிவிட்டு தொடங்கி இருக்கிறோங்க. அடுத்து இந்த பக்கத்தில் ஜாதகருடைய ஜனனகால விவரம், அவர்கள் பிறந்த அன்றைய தினம் என்ன வருடம், என்ன மாதம், கிழமை, அன்றைய பட்சம், யோகம், கரணம், சூரிய உதயம் என அனைத்தும் சுத்த திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி கணித்து விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஜாதகர் இந்த ஊரில் இந்த தம்பதியருக்கு இந்த தினம் இந்த நேரத்தில் பிறந்தார் என்பதும் குறிப்பிடப்பட்டுள்ளதுங்க. அடுத்து அந்நேரத்தில், அதாவது ஜாதகர் பிறந்த அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நவகிரகங்களும் எங்கு அமர்ந்துள்ளனர் என்பதை குறிப்பிட்டுள்ளோம். அடுத்து இந்த பக்கத்தில் நவகிரக நிராயண சுத்தஸ்புடம் என்ற தலைப்பில் கிரகங்கள் பெற்ற பாகை மற்றும் அதன் வலிமை குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்து நவகிரகங்களும் எந்த நட்சத்திர பாதசாரம் பெற்று ராசி மற்றும் நவாம்ச கட்டத்தில் எங்கெங்கு அமர்ந்துள்ளனர் என்று விளக்கமாக தரப்பட்டுள்ளது. அடுத்து மிகவும் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கோம். ஜாதகருடைய ராசி மற்றும் நவாம்ச கட்டம் மிகவும் தெளிவாக துல்லியமாக கணித்து தரப்பட்டுள்ளது. அடுத்து திரேகான கட்டம். அடுத்து விரிவான அஷ்டவர்க்க கட்டம் போட்டு தருகிறோம்.
அடுத்து முக்கியமான பகுதியான மகாதிசை விவரங்களை பார்க்கிறோம். இங்கு மகாதிசை அட்டவணை போடப்பட்டுள்ளது. அடுத்து ஒவ்வொரு திசையும் அதன் புத்தி விவரங்களுடன் ஜாதகரின் வயதுடன் சேர்த்து விரிவான மிகவும் தெளிவான தசாபுத்தி அட்டவணை போட்டுத்தரப்படும். நீங்களே உங்களின் ஜாதகத்தை பார்த்து எந்த வயதில் என்ன தசாபுத்தி நடக்கிறது என்று மிகவும் எளிதாக தெரிந்து கொள்ளலாம். அடுத்து நம் ஜாதகத்தின் சிறப்பம்சமான மகாதிசை பலன்கள் பார்க்கிறீர்கள். ஆமாங்க, உங்களுக்கு எந்த வயதில் என்ன திசை நடைபெறுகிறது என்பது மட்டுமல்ல, அந்த தசாவில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும், அந்த தசாவிற்குரிய நற்பலன்களை பெற எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் என்பதையெல்லாம் நீங்களே படித்து தெரிந்து கொள்ளலாம். மேலும் உங்களின் லக்னம், ராசி மற்றும் நட்சத்திரத்திற்கான பொது பலன்களும் தரப்பட்டுள்ளது. இவைகளின் மூலம் உங்களின் குணாதிசயங்களை தெரிந்து கொள்ளலாம். அடுத்து நம் ஜாதகத்தில் இன்னும் ஒரு சிறப்பம்சமான அதிர்ஷ்டங்கள் என்னும் அட்டவணையை பார்க்கிறோம். இதில் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம், திசை, கல், எண், எழுத்து, தினம், நிறம், தேதி, உடை என அனைத்தும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இவைகளை பயன்படுத்தி உங்கள் வாழ்வில் அனைத்தையும் உங்களுக்கு சாத்தியமாக்கி கொள்ளலாம். ஜாதகரின் குடும்பத்தில் அனைவரும் தீர்க்காயுளுடன் சுபமாய் வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி வணங்கி ஜாதகத்தை எழுதி முடிச்சாச்சுங்க. இந்த முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திருந்தா உங்களுக்கே தெரியும், எங்களுடைய இந்த ஜாதகம் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பரிமாணங்களையும் உள்ளடக்கி மிக மிக அருமையாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று. இந்த ஒரு ஜாதகம் உங்கள் கையில் இருந்தாவே போதுங்க, உங்கள் வாழ்வில் உங்களின் எந்த வயதில் உங்களுக்கு ஜாதக ரீதியாக எந்த தகவல் வேண்டுமானாலும் உங்களின் ஜாதகத்தை திறந்து நீங்களே படித்து தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் என்னங்க, இனியும் தாமதிக்கலாமா? உடனே ஸ்கிரீனில் தெரியும் மொபைல் நம்பருக்கு கால் செய்து உங்களுக்கு அல்லது உங்கள் குழந்தைகளின் ஜாதகத்தை எழுத புக் செய்து கொள்ளுங்கள். கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துகள். சுபம்.